அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான மார்க்க நிகழ்வு நம்முடைய மார்க்க அறிவை பரிசீலித்து பார்ப்பதற்காகவும் அதை ஊக்கப்படுத்துவதற்காகவும் செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு. சூறாக்களை மனனமிட்டு துஆக்களை மனனமிட்ட நம்முடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி மேலும் மேலும் அதிலே அவர்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதற்காகவும், திருமறை குர்ஆனோடு தொடர்பு கொண்ட நாம் மேலும் அந்த தொடர்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அதை நம்மை நாமே தட்டி கொடுத்து நம்முடைய அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக இந்த அமர்வு, இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வெற்றிக்குரிய கல்வி, அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம யோசிக்கணும். வெற்றி அப்படிங்கிற கேள்விக்கு பலரும் பல விதமாக பதில் சொல்கிறோம். பொதுவாக மறுமையினுடைய வெற்றி, முஸ்லீம்களாகிய நம்ம எல்லாருமே சொல்லுவோம், மறுமையின் வெற்றி அல்லாஹ்வுடைய திருப்தி, சொர்க்கத்தை பெறுறது, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுறது, இது பிரதானமான இலக்கு. இந்த இலக்கை அறியாத அல்லது இந்த இலக்கை நோக்கி சிந்திக்காத எந்த முஸ்லீம்களும் இருக்கவே முடியாது, இருக்கக்கூடாது. ஒருவேளை இருந்தால் கூட அப்படி இருக்கக்கூடாது. அது உண்மையான வெற்றி, நிஜமான வெற்றி, நிரந்தரமான வெற்றி, சந்தேகத்திற்கு இடமில்லாத வெற்றி. அந்த வெற்றி கிடைச்சிருச்சுன்னா வேற எந்த வெற்றியை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் பிரதானம் வாழ்க்கையில். அப்படிதான் நம்ம பயணம் பண்ணணும். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் அப்படிதான் இருக்கணும். ஆனால் அந்த வெற்றியை அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான்னு கேட்டால், இந்த உலகத்தை மையமாக வைத்து அப்படித்தான் நம்ம அந்த வெற்றியை அடைய முடியும். இதை விட்டுட்டு நம்ம அதை அடைய முடியாது. இதை இழந்துட்டு அல்லது இதை விட்டு தூரமாயிட்டு இதில் வாழ்க்கையை சரியாகவே வாழ முடியாமல் போய் மறுமையில் வெற்றி அடைதல், அப்படி ஒரு வெற்றியை வைக்கலை. மறுமையினுடைய வெற்றியை எப்படி வச்சிருக்காங்கன்னா, இந்த உலகத்தில் எப்படி டிராவல் பண்ணணுமோ, எப்படி பயணம் பண்ணணுமோ, எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து அந்த வாழ்வின் வழியாகத்தான் அந்த வெற்றியை நம்ம அடைய முடியும். அப்போ அந்த வெற்றிக்கு முன்னாடி உலகத்தினுடைய வெற்றின்னு ஒரு வெற்றி இருக்கிறது. ஒரு பெரிய இலக்கு வச்சிருக்கிறோம். அந்த இலக்கை போய் அடையிறதுக்கு முன்னாடி அந்த இலக்குகளை சின்ன சின்னதாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஒரு 10th பப்ளிக் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா, எடுத்த எல்கேஜியில் சேர்ந்த புள்ள 10th வரைக்கும் ஒரே மூச்சில் படித்து 10th எக்ஸாம் எழுதி அப்படி சக்ஸஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 எக்ஸாம், அது ஆனுவல் எக்ஸாம்னு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்